ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கலத்திர தோசை தான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் குரு பேச்சியாக போகிறாரு. நம்ம குருவை பற்றி ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 4 கலத்திர தோசத்தை பற்றி பார்க்கலான்ட்டு தான் இப்போ இன்றைக்கி குரு பேச்சியோட வந்திருக்கேன். இப்போ மிதுனத்தில் இருக்கிற குரு ஒரு 2 மந்த்ஸ்க்கு கடகத்தில் போய் உட்கார போகிறாரு. அதனால் யார் யாருக்கு லாபம், யாருக்கு கெட்டது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேஷம் டு கடகம் வரைக்கும் இன்றைக்கி பார்க்கலாம். இன்னும் ஒரு 4 ராசி அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். மேஷத்தில் குரு ஏற்கனவே 3ல் உட்காந்துருந்தார். 3ல் குரு மறையக்கூடாது. 3ல் உட்காந்துட்டு உங்களுக்கு இல்லாத கஷ்டமெல்லாம் கொடுத்துருப்பாரு. மன கஷ்டம் வேறு, பண கஷ்டம் வேறு, கடன் தொல்லை வேறு, இத்தனையும் அவர் கொடுத்துருப்பாரு. இப்போ 3லேருந்து கொஞ்சம் ஒரு 2 மந்த்ஸுக்கு மட்டும் மாறி 4வது இடத்துக்கு போகிறாரு. இப்போ 4வது இடத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போனார்னா நீங்கள் வீடு கட்ட நினைக்கிறவங்க வீடு கட்டலாம், வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்க வண்டி வாங்கலாம். அம்மாவுக்கு இவ்வளோ நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கலாம், சரி நல்லா ஆகலாம். மேஷராசியை யாரும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இந்த ஒரு 2 மந்த்ஸ் கல்வி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 மாதம் பார்த்திங்கன்னா, அடுத்த வருஷம் குரு நிரந்தரமாக 4வது இடத்துல தான் 1 வருஷத்துக்கு உட்கார போகிறாரு. இந்த 2 மாதம் பார்த்திங்கன்னா, அடுத்த வருஷம் அவர் 4வது இடத்துல உட்கார்றதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ட்ரையல் தான். 2 மாதம். அடுத்த வருஷம் என்னெல்லாம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இந்த ஒரு 2 மந்த்ஸில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது கரெக்டாக வருதா என்னன்னு பாருங்கள். அதே மாதிரி குரு என்ன பண்ணுறாரு, அந்த கடகத்தில் உட்காந்து அங்கேருந்து 8ஆம் பார்வையை உங்களுக்கு 8ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை உங்களுக்கு பார்க்காரு. அதனால் ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்காரு. ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலுக்கு பிளான் பண்ணலாம். பிளான் தான் பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு பண்ண உடனே இதை பண்ணிடுங்க அப்படிலாம் சொல்லலை. ஒரு ட்ரையல் மாதிரி இந்த 2 மாதம் உங்களுக்கு ஒரு ட்ரையல், அவ்வளோதான். அதே மாதிரி 9வது பார்வையாக எங்கே பார்க்காருன்னா 12வது வீட்டை பார்க்காரு. அதனால் அயன சயன போக சுகம் கெடாதுங்க, நல்லாயிருக்கும். ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா குரு 3ல் போய் மறைகிறாரு. 3ல் அவர் மறையக்கூடாது. அப்படி மறையிறதுனால அதிகப்படியான கடன் வரும், தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்கு எல்லாம் வரும், மனக்குழப்பம் வேறு அதிகமாக இருக்கும். அங்கே உட்காந்துருக்க குரு 5ஆம் பார்வை எங்கே பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா 7வது வீடை பார்க்காரு. கணவன் மனைவிக்குள்ளே இது வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த 2 மாதம் கொஞ்சம் சால்வ் ஆயிரும். அதுக்கடுத்து எங்கே பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை 9வது வீடை பார்க்காரு. நண்பனோ தோழியோ இருக்கவங்க உறவு இப்போதைக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த 2 மாதம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9வது பார்வையாக 11வது வீட்டை பார்க்காரு. லாபம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சைடு உங்களுக்கு கடன் இருந்தாலும், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஒரு சைடு உங்களுக்கு லாபமும் கொடுக்காருங்க. மிதுனம் இவ்வளோ நாளாக மிதுனத்துக்கு 1ல் உட்காந்துருந்தார், அதாவது தலையில் உட்காந்துருந்தார் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இப்போ அப்படியே இறங்கி 2க்கு வராரு. 2ல் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வருமானம் நல்லா இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ஒரு 2 மந்த்ஸ் நல்லாயிருக்கும். அதே 5ஆம் பார்வை எங்கே பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா 6வது வீட்டை பார்க்காரு. அதனால் நோய், கடன், எதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதை கொஞ்சம் சமாளித்து வந்துடுங்க. 7ஆம் பார்வையை 8ஆம் வீட்டை பார்க்காருங்க. நோய் அந்த மாதிரி ஒரு சைடு கொடுத்தாலும் உங்களுக்கு ஆயிலில் பார்க்கறதுனால ஆயில் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க, கெட்டியாக இருக்கும். அப்படியே 9வது பார்வை எங்கே பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா 10வது வீட்டை பார்க்காருங்க. தொழில் எது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவு எடுக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு அருமையான காலகட்டங்க. கடகத்துக்கு 12ல் உட்காந்து இல்லாத கடன் பிரச்சனையெல்லாம் கொடுத்தாரு, இல்லாத விரயத்தெல்லாம் கொடுத்தாரு, எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடகத்திலே உட்கார போகிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ குழப்பம் இல்லாமல் அந்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க. என்னெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் நீங்கள். அதே இது அவர் 5ஆம் பார்வை எங்கே பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா 5வது வீட்டை பார்க்காரு. குழந்தைகள் நலனில் அக்கறை எடுப்பீங்க. குழந்தைகளுக்காக ஏதாவது செய்யலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு மேன்மை தருங்க. குலதெய்வம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருள் புரிவார். அதே மாதிரி 7ஆம் பார்வை 7வது வீட்டையே பார்க்காரு. கணவன் மூலமாக ஏதாவது வருமானம் வரலாம். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குங்க. 9ஆம் பார்வையை 9ஆம் வீடை பார்க்கறதுனால நண்பர்கள் மூலமாக ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க SPO. வீட்டிலேருந்து ஏதாவது ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.